இரவு தூங்கும்போது நம்ம பெட்ஷீட் போத்தணும் இல்லையா? அந்த பெட்ஷீட்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இன்னைக்கு வந்து அந்த பெட்ஷீட்டோட கால் பகுதி வந்து அடுத்த நாள் உங்களுக்கு தலைப்பகுதிக்கு வந்துரலாம். ம். அதனால அதனோட எது கால் பகுதி, எது தலைப்பகுதின்னு ஒரு அடையாளம் வச்சுக்கணும். நான் வந்து சின்னதா ஒரு பின்னூசி குத்தி வச்சுருவேன். அந்த பின்னூசி இந்த ரைட் ஹேண்ட்ல வர்ற மாரி டெய்லியுமே என் பெட்ஷீட் தான். அப்படி வந்துச்சுன்னா இது தலைப்பகுதி. ஒருவேளை கால் பகுதி வந்து உங்க மூஞ்சிக்கு வந்துட்டாலும், இத நீங்க திரும்ப சுவாசிப்பீங்க. உங்க கால் பகுதியில தான் சனீஸ்வர பகவான் இருப்பாரு. அத நீங்க திரும்ப சுவாசிக்கும்போது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும். அதனால என்னைக்குமே தலைமாடு தலைமாடா தான் இருக்கணும். கால் மாடு கால் மாடா தான் இருக்கணும். ஸோ இது ரொம்ப நல்லது. அதே மாரி இந்த பாத்ரூம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கணும் ஒரு வீட்லயே. நீங்க பாத்ரூம்குள்ள இப்ப பகல்ல என்ட்ரி ஆனா பகல்ல வெளிச்சமா தான் இருக்கு. நான் லைட் போட தேவையில்ல. பகலா இருந்தாலும் நீங்க லைட் போட்டுட்டு தான் உள்ள போகணும். ஏன்னா பாத்ரூம் அப்படிங்கிறது வந்து சனி பகவான். ஏன்னா அங்க துர்நாற்றம் அடிக்கும். துர்நாற்றம் எங்க அடிக்குது? அது சனி பகவானுடையது. 2வது பாத்ரூம் என்னைக்குமே துர்நாற்றம் அடிக்கக்கூடாது. ம். அப்படி அடிச்சுட்டா லட்சுமி உள்ள இருக்க மாட்டான். அப்ப என்னைக்குமே பாத்ரூம் அப்படிங்கிறது நறுமணமா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும், காற்றோட்டமா இருக்கணும். அதே மாதிரி உங்க பொருட்கள் எதுவுமே அங்க அசிங்கரமா இருந்துடக்கூடாது. அதுவும் ரொம்ப நீட்னஸா இருக்கணும். எந்த வீட்ல பாத்ரூம் நீட்டா இருக்கா நீங்க பாருங்க, அவங்க ஹெல்த்தா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த வியாதியுமே வராது. உங்க பாத்ரூம் ரொம்ப துர்நாற்றம் அடிச்சாலே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஒண்ணு வந்துரும்.